So the starting point of the earth slip from the mountain, from there, just come down here, and from there, wait, I'm gonna show you that. This used to be a road. This used to be a road, and there used to be a. This used to be a road here, road and a bridge. So that's how it is. So let me show you down. ஆயிரத்தி அந்த துண்டு தான் கோயிலுக்கு வந்திருக்கும். எப்படி வர போறீங்க? போன வழியிலே வாங்க, அப்படியே போய் திரும்பி வாங்க. இதோ பாருங்க, அந்த ஆலமரத்துக்கு தான் வந்தது. அந்த ஆலமரத்துல தான் நம்ம தங்கி இருக்கு தண்ணி. அந்த போன முறை போனது அந்த ஸ்லிப் கோவில் மனுஷன் நினைக்கிறாங்களே செஞ்சா. அவனுக்கு அதை விட பலமான சக்தி ஒன்று இருக்குங்கிற மறந்துட்டாங்க ஒவ்வொரு மனிதனும். எவ்வளோ பேர் இந்த ரோட்டில் நடந்துருப்பாங்க. இந்த கல்லுகளை கொஞ்சமாக ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். நினைச்சானா நினைக்கல தானே தம்பி. That's how a true Sri Lankan should be. Take the responsibility. வீடியோ எடுங்க. ஒவ்வொருத்தரும் கல்லுகளை வர கோயிலை தூக்கி போட்டால் கூட கல்லுகள் தானாகவே போயிடும். 10 பேர் 10 கல்லு தூக்கிட்டு போய் இந்த ரோட் கிளியர் ஆகிடுங்க. எத்தனை பேர் நேற்று இல்லை நடந்துருப்பாங்க. தம்பி ಹಾಗೆ ಅಂಗಟ ವಿಸಿಕ ರಂಡೆ ಪಾಮಲ್ಲಿ ಅಂಗಟ ದಿಲಮ ದಾಂಡೆ අපිට වැඩි පොකෝ දිනවල මන්නේ අපිට වැඩි නිවයි තමයි.
நான் கருவை கூட வாங்கிங்க. எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு. சின்ன கல்லுக்கு போகணும். இப்போ இந்த சின்ன கல்லெல்லாம் பிடிச்சி இப்படி போடணும். அப்போ பெருசாக காப்பரை தூக்கலாம். எவ்வளோ பேர் பார்த்துருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபேக்ட்ரியில் 500 பேர் தங்கியிருக்காங்க. 500 பேர் வரட்டுமே. 500 ஒம்பட்டி எடுத்துக்கிட்டு பஸ் தானாவே இதில் போகும். Oh. තම හිතන්න ඕනනේ. හිතන්න ඕන. ඒක දැනෙන්නේ නැහැ නේ අපේ මිනිස්සුන්ට. ඒක ප්‍රශ්නේ. අපේ මිනිස්සු ගන්න මොකද සල්ලි. නේද පුතා? ඒකනේ. සල්ලි අපේ මිනිස්සු ගන්න. බලන්න කොච්චර කල් මෙතන ආයි වුණානේ. සුමා වෙලා ආච්චා. So this place, there were so many stones. See, all these stones were here, and now none of the stones are here in the road now. Everything is cleared. சொல்லுங்க. எத்தனை பேர் ரோட்டுகளை ஸ்லிப் போகிறத பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லுகளை தூக்கி போட்டாலே அந்த ரோட்டில் உள்ள குப்பைகள் எல்லாம் அகணும். இப்போ ஒருத்தர் ஒரு கல் தூக்குனா 1000 பேர் 1000 கல் தூக்கையில் ஒரு 10 அடி சுத்தமாக ஒரு 100 அடி சுத்தமாகும். பெரிய ஒரு வாகனத்தை நாங்கள் உடனடியாக செலுத்த முடியும். எப்போ டோசர் போட்டை எடுக்கிறது, அவங்க எப்போ வேலை செய்கிறது, அதுவரையும் நம்ம பார்த்துக்கணும். நம்மளால் முடிஞ்ச சேவைகளை செய்யும்போது பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். இதுதான் செருமதானத்தினுடைய வேலை. செருமதானம் எல்லா நேரத்துலையும் செய்ய கிடைக்காது. அது செய்ய கிடைச்சவங்க கடவுளுடைய கிருபையானவர்கள். இது கடவுளுடைய சேவை. இந்த கடவுளுடைய சேவை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மாபெரும் வெற்றியே கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த செருமதான வேலையில் முழு அக்கறை கொள்ளுங்க. பார்க்க போகிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லுகளை எடுத்து வீசுங்களே, மற்ற எல்லாமே சுத்தமாகும், தானாகவே சுத்தமாகும். ஒரு 5 அடி 5 பேர் சேர்ந்து சுத்தம் செஞ்சிங்கன்னா 50 அடி சுத்தமாகுது. சரியா? இதை பற்றி நான் வந்து வேற ஒரு வேலைக்கு எனக்கு இதை பார்த்தவொன்னே செருமதானம் செய்யணும்னு தோண்டிச்சு செஞ்சுட்டேன். இந்த எட்டாங்கடையில் பணியை போயிட்டு அந்த ரோட்டில் காணை திருப்பி விட்டு தண்ணி எடுத்து விட்டேன்னா அந்த ரோட்டில் தண்ணியெல்லாம் இப்போ மண்ணெல்லாம் கழுவிக்கிட்டு போகுது. மக்கள் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் ஓரளவு நிம்மதியாக நடமாடலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மெனக்கடணும். நான் தனியாக ஒரு மெனக்கடுறதை விட எல்லாருமே சேர்ந்து மெனக்கட்டால் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். சரி, என்ன சொன்னீங்க? நம்ம ஒரு கல் எடுத்து போட்டோம். இப்போ போனவங்க அவ்வளோ கல் எடுத்து போட்டாங்க. அதுதான் வெற்றி நமக்கு. ஹலோ. இந்த இடம் சுத்தமாகிடுச்சு. So this area was cleared with his initiative. So that's what Clean Sri Lanka should do. போயிட்டு வரவா? Okay, bye. So that's how it is. Let's hope for a clean Sri Lanka with some good huts. So this is the
the true effect of what we saw just now. So I have come down and I'm going to show you the damage it has caused. This is the main road. So it has caused a really big damage. So from here we cannot use this road. So we are going to take the road up here to get to the other side. Let's see. கொடையை தந்துடுங்க எனக்கு கொடையை தாங்க எனக்கு ரெண்டே தாங்க ஓகே இப்போ இது நல்லா நடப்பாத மாதிரி இருக்குது நடக்கிறதுக்கு முதல்ல அப்போ நேற்று வரும்போது இதில் நடக்க இயலாது இது இத்தனை பேர் நடந்து அங்கிட்டு இந்த அம்மா தூக்கி போட்ட அந்த கல் பண்ணி வாங்க இங்கே வாருங்க அப்படி ஃபோட்டோ ஒன்றில் இருக்கும் எப்படி ப்ரெஸ் பண்ணுவீங்க அங்கே போயிட்டு ப்ரெஸ் இல்லை இங்கே வந்துடுங்க அதில் அங்கே போங்க அவனும் ஒரு காலை வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு ஓகே இங்கிட்டு வந்துடுங்க எங்கே அங்கே போகிறீங்க இங்கே இந்த அங்கே இங்கே இதுலையும் போகலாம் இந்த கொஞ்சம் இருக்கு அவன் வந்துடட்டும் சரி போயிடும் காணும் மாறுங்கப்பா இங்கிட்டு போங்க நெங்கனிக்கு மாறுங்க தண்ணிக்குள்ள வந்துடுவோண்ணா மெல்ல போகணும் ஒழுங்கா பெஸ்ட்டில் பிடிச்சிக்கோங்க தண்ணிக்குள்ள விழுந்துடும் நீங்கள் இடிச்சுக்காம போங்க பெரிய கொட்டை தரவா பிடிச்சி ஊனி போகிறீங்களா நான் முன்னுக்கு போவோம் நீங்கள் முன்னுக்கு போகிறீங்களா இங்கிட்டு லெஃப்ட் நேரம் போங்க அது மேலே இருக்குது யார் வீடு அன்னைக்கு வீடு ஒன்று இருக்கு தானே இல்லை வீடு மேலே புள்ள காம்பரா பழைய புள்ள காம்பரா அதான் சுராஜ் வீடு மைக்கேல் வீடு சுராஜ் வீடு அப்புறம் புள்ள காம்பரா இருந்துச்சு இதில் போமா இதான் சுராஜ் வீடு பழைய அம்மா சொல்லும் இந்தியாவுக்கு போயிட்டாங்க அவங்க இருந்த வீடு එතන ක්ලියර් කරාද? පල්ල හරි. පල්ල හරිද? ඔව්. ඒ කියන්නේ ඊට පල්ල හැකත් හරිද? වීල් එකක් වත් යනවද දැන්? ඔව්. එහෙමද? පස්සට යන්න පුළුවන්ද? පස්සට යන්න පුළුවන්ද? ඔව්. අන කවුන? no, கொஞ்சம் கைப்பிடி அந்த காலை எடுங்க எங்கே கீழே வாங்க
படி மாதிரி இருந்தால் வந்துடுவேன். படி மாதிரி இருந்தால் வந்துடுவேன். தோல்ல கை வச்சுக்கோங்க எல்லாத்தையும். தோலை கை வச்சு அப்படி பிடிச்சிக்கோங்க என்ன. ಅದೇ ಕಕ್ಕಳು ಹಾಕುವುದೇ ಪಾಪ ನನ್ನ ಕವನ ನಿಮಗೆ நான் போயிருக்கேன். இங்கே அட்டை மாதிரி இருக்கு. அங்கே போயிடுவோம். இங்கிட்ட இங்கிட்டு போ பரிசு போய். So that's how it is, and now you see from this side we have reached the road. நேற்று இதில் போக முடியாமல் இருந்துச்சுன்னா நேற்று இதில் போக முடியாமல் இருந்துச்சு. நம்மளோட தண்ணி போக்கு இதில் தான் பைப் லைன். பசங்க வந்து ఇందులో అయినా అదే बाकी बैग ही केरला कुड़ी बहुत बस सकते कुड़ी करती बैठे So the lorry has recovered. மேலே வந்துருக்கேன். ஓகே எப்படி வரும். So that's how the recovery is happening from here. So these people are crossing over. Look at this. What is this? So I am been trying to clear this road for people to move up and down. So initially from yesterday nobody couldn't move up and down. This road was entirely closed. So this lorry also got washed away and nobody could move. So what we did was with the help of some guys from the village, we got this thing, like we had a small, you see, we had something there, some rocks, and cleared some pathway. So now people are moving. So yesterday this road was completely closed, nobody could cross. So now people are at least crossing the road. So I'm still working on it. I'll show you how we cleared. So there are rocks like this, small stones. So from here we are throwing there.
so that people could move. I'm trying to get more stones there, so that will help more people to cross easily without any difficulties. So this one. So yes, so from here they will have to move. See, those people have crossed now. அடுத்து வந்து நீங்கள் சொல்லணும், பெண்கள் மெதுவாக சொல்லணும். எந்த உங்களுக்கு உரியதான பிரச்சனைகள் இருந்தாண்டா எங்கள்கிட்ட நீங்கள் அறிவிக்கணும். ஆண்களும் சரி, எந்த பிரச்சனை சரியா? ரைட். இப்போ செந்தில் சொல்ல வந்து சொல்லுங்க. என்ன தெரியுமா, இப்ப நாங்க தங்கச்சி 7 குழந்தை கொடுத்துருச்சு. இல்லாதவங்க வந்து எங்கிட்ட வாங்கிக்க ஒரு பிரச்சனை இல்லை. இப்பதான் சொல்லுது தங்கச்சி கொடுத்துச்சு. அது எவ்வளவு பெரிய